Flask பைத்தான் பேஸ்டா வெப் அப்ளிகேஷன் பண்றதுக்கான ஃப்ரேம்வொர்க். Flask வந்து ஒரு மைக்ரோ ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஜாங்கோல இருக்கிற அளவுக்கு பில்டின் டூல்ஸ் வந்து ஃபிளாஸ்க்ல வந்து இருக்காது. ஸோ அதனால நம்ம ஃபிளாஸ்கை வச்சு லோ லெவல் டு மிட் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். பட் ஜாங்கோ மாதிரியே ஒரு ஹை அண்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபிளாஸ்க்ல வந்து பண்ணணும் அப்படின்னா ஜாங்கோ டிஃபால்ட்டா தர ஃபியூச்சர்ஸ்க்கான ஈக்குவலண்ட் பைத்தான் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபிளாஸ்க்லயும் நம்மளால ஒரு ஹை அண்ட் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஃபிளாஸ்க் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃப்ரேம்வொர்க். இதை ஈஸியா செட்டப் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப ஒரு ஃபிளாஸ்க் ப்ராஜெக்டை எப்படி செட்டப் வந்து பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, அதுல ஃபோல்டர் ஆப்ஷன், ஃபோல்டரோட நேம் வந்து ஃபிளாஸ்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கோட் எடிட்டர் வந்து தேவைப்படும். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ண போறேன். நீங்க பைச்சாம் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் பைச்சாம் ரெண்டுல நீங்க எதை யூஸ் பண்ணீங்கனாலும் கோடிங்ல எந்த சேஞ்சஸும் வந்து வர போறது கிடையாது. விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஃபோல்டரை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஃபோல்டரோட நேம் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் செட்டப்பை பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. பைத்தான் பேஸ்ல டெவலப்மெண்ட் வந்து பண்ணும்போது நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்க இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. இங்க சர்ச் பார் வந்து இருக்கும். அதுல பைத்தான டைப் பண்ணுங்க. இந்த பைத்தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து காட்டும். மைக்ரோசாஃப்டோட செக் மார்க் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த டேபை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து வரக்கு எக்ஸ்டென்ஷன் மெனுல இருந்து இங்க மேல இருக்கிற எக்ஸ்ப்ளோரர் மெனுக்கு வந்து நம்ம மாறணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு திரும்பவும் நம்மளோட ஃபோல்டர் வந்து வந்துக்குச்சு. அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போற பேக்கேஜஸ் எல்லாம் செப்பரேட்டா மெயின்டைன் பண்றதுக்காக விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாஸ்க்குமே ஒரு பேக்கேஜ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸும் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேக்கேஜஸை தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து தேவை. அதை கிரியேட் பண்றதுக்கு நான் டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க மேலே பார்த்தீங்கன்னா டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி 3 டாட் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் இங்க டெர்மினல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்க நியூ டெர்மினல் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கேயே வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள இன்டகிரேட்டடா டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிக்கும். டிஃபால்ட்டா பவர் ஷெல் பேஸ் பண்ண டெர்மினல் வந்து இருக்கும். உங்களுக்கு சிஎம்டி பேஸ் பண்ண டெர்மினல் வந்து வேணும் அப்படின்னா இந்த பிளஸ் ஐக்கான் பக்கத்துல இருக்கிற அந்த டவுன் ஆரோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சிஎம்டி பேஸ் பண்ண டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பவர் ஷெல் பேஸ் பண்ண டெர்மினலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கான கமெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்க பிஒய் ஸ்பேஸ் -3 ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் venv ஸ்பேஸ் .venv. இதுல .venv அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண போற விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கான நேம். அண்ட் யூனிவர்சல்ல எல்லாருமே இந்த .venv அப்படிங்கிற நேம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே நேம் வந்து நான் இங்க கொடுத்துக்கிட்டேன். இதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தா இந்த இடத்துல ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். நம்ம இங்க என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம்ல வந்து கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் திரும்ப டெர்மினல்ல நம்மளோட பாத் இதே மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த பாத் வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்ஸ் அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ ஒர்க் பண்ணாலும் அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கான கமாண்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே .venv ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆக்டிவேட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கமெண்ட்ல பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட்ஸ்ல எஸ் மட்டும் கேபிட்டல்ல வரும், மற்றது எல்லாமே லோயர் கேஸ் தான். இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ட்ரு வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாத்துக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்க விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிளாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க pip install flask. ஸோ ஃபிளாஷ் ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது வெறும் ஃபிளாஸ்க்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா ஃபிளாஸ்க் ரன் ஆகணும்னா அது சில எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும்.
ஸோ இதெல்லாம் இனிஷியலா வேணுமோ அது எல்லாத்தையுமே டவுன்லோட் வந்து பண்ணியிருக்கோம். இப்படி டவுன்லோட் ஆனது எல்லாமே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா லைப்ரரி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ள சைட் பேக்கேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள இப்போ டவுன்லோட் ஆன எல்லா பேக்கேஜஸுமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எதுவும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஸோ அது க்ளோஸ்ல தான் வந்து இருக்கணும். இப்போ நீங்க ஆல்ரெடி Django ப்ராஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு நம்ம ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கமாண்டை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். பட் ஃபிளாஸ்க்ல அந்த மாதிரி எல்லாம் எந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட ப்ராஜெக்டை கான்ஃபிகர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு புது பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான மெயின் ஃபைலை வந்து ஆப் அப்படின்னு வந்து நேம் பண்ணியிருக்கணும். ஸோ app.py அப்படின்னு ஃபைல் நேம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் வந்து கொடுங்க. இப்போ நம்ம ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதுல நம்ம ஃபிளாஸ்கை வந்து எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ ஃப்ரம் ஃபிளாஸ்க் இம்போர்ட் ஃபிளாஸ்க். ஸோ ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்கிற ஃபிளாஸ்க்ல எஃப் வந்து லோயர் கேஸ்ல இருக்கணும். இம்போர்ட்டுக்கு அப்புறம் வர ஃபிளாஸ்க்ல எஃப் வந்து கேபிட்டலா வந்து இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபிளாஸ்கை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். இதோட பிராக்கெட்குள்ள டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இதை பண்ணோம்னா அந்த ஃபிளாஸ்க் வந்து கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த ஆப் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகிக்கும். அண்ட் நம்ம ஃபிளாஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்தோம். அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது அதை ப்ரௌசர்ல நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம இங்கிருந்து ப்ரௌசர்ல ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மினிமம் டெக்ஸ்ட்டை ப்ரௌசரில் எப்படி ஃபிளாஸ்க் ப்ராஜெக்ட்ல இருந்து ஷோ பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்க என்ன பண்றேன்னா நம்ம ஃபிளாஸ்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இந்த ஆப் அப்படிங்கிற இந்த வேரியபிளை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு டாட் கொடுத்தோம் அப்படின்னா ரவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள கொட்டேஷன் கொடுத்துட்டு ஸ்லாஷ் வந்து கொடுக்கணும். அண்ட் இதுக்கு கீழே ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி இருக்கணும். ஸோ டெஃப் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஷோ அண்டர் ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். அதை நம்மளால ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ரிட்டர்ன்கிற கீவேர்டு வந்து கொடுத்துட்றேன். கீவேர்டு கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபிளாஸ்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபிளாஸ்க் ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு அதை ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரௌசர்ல திஸ் இஸ் அ ஃபிளாஸ்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிளா இருக்கும். அண்ட் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிக்குவோம். இந்த ப்ராஜெக்டை ரன் பண்றதுக்கு டெர்மினல்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ இந்த ஃபிளாஸ்க் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்றதுக்கு ஃபிளாஸ்க்குள்ளேயே டிஃபால்ட்டான சர்வர் வந்து இருக்கும். இப்போ அதை தான் வந்து நம்ம கால் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல ஃபிளாஸ்க்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரன் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். ஃபிளாஸ்க் ஸ்பேஸ் ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்டர் வந்து கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். HTTP 127.0.0.1 லோக்கல் ஹோஸ்ட் மூலியமா இந்த ப்ராஜெக்ட் சர்வ் ஆகும். அதுல 5000 அப்படிங்கிற போர்ட்ல இந்த ப்ராஜெக்ட் சர்வ் ஆகிட்டு இருக்கும். இப்ப கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு இந்த லிங்க் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா அது நமக்கு ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர்ல பார்க்கும்போது 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்து வருது. ஸோ கோடுல ஏதாவது எரர் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பார்க்கும்போது இந்த ஆப் டாட் ரவுட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அட் சிம்பிள் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க அட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சர்வரை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணணும். ஸோ இங்க டெர்மினலை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இந்த ஃபிளாஸ்க் ரன் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்து வந்துக்கிறேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் வந்து பண்றேன். திஸ் இஸ் அ ஃபிளாஸ்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஃபிளாஸ்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபிளாஸ்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.